வைத்தியர் அர்ஜுனாவிடம் நம்ம பிரச்சனையை கொண்டு சென்று விட்டால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சேர்த்து விடுவார் என்பது பொதுமக்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். எனவேதான் பல அரசியல் தலைவர்களை தேடி பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திற்குமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் நிவர்த்தி செய்ய முடியாத விடயங்களை வைத்தியர் அர்ஜுனாவிடம் கொண்டு சென்றால் அதற்கான ஒரு தெளிவான தீர்வு கிடைத்துவிடும், அல்லது அந்த பிரச்சனையை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பார், அதற்கான ஒரு விடிவு கிடைத்துவிடும் என்பது பரவலாக பேசப்படுகின்ற செய்தி. எனவேதான் பெரும்பாலான மக்கள் பிரச்சனைகளை வைத்தியர் அர்ஜுனாவிடம் கொண்டு செல்லக்கூடிய களங்கள் உருவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. உப்பு தொழிலாளர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் அவர்களுடைய பாதிப்புகளை மையப்படுத்திய செய்திகள், தங்களுக்கான விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தேடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதிவுகள் ஏறக்குறைய நீங்கள் பொறுத்திருங்கள், இந்த அரசு உங்களுக்கு நல்ல விடயங்களை செய்யும் என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு ஒரு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைப்பது போல அவர்களால் செயல்பட முடியாது என்பதை மறைத்து அவர்கள் பயணங்களை எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை இவரிடம் சொன்னால் சிறப்பாக செயல் வடிவம் காணும் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவை தேடி பயணிக்கின்றார்கள். அப்படி தேடி பயணித்ததின் விளைவுதான் இப்பொழுது உப்பு தொழிலாளர்கள் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதற்கான தீர்வு எடுக்கப்படும், ஒரு இட்டுக்கட்டிய பொய்யை வைத்தியர் அர்ஜுனா எடுத்துக்கொண்டு வருகிறார் என்கின்ற விமர்சனங்களும் கருத்து மோதல்களும் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் உப்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய வியர்வையில் உருவாகக்கூடிய உப்பு அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் சென்று அங்கு அவைகள் தனித்தனி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவைகள் ஒரு விற்பனை களத்தை நோக்கி செல்வதும், இங்கு ஆனையிறவு பகுதியில் இருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் அதிர்ச்சிகளாகவே பேசப்பட்டது. இப்பொழுது அது சார்ந்த கருத்துகள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை விட, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பார் என்பது மீண்டும் நிரூபணம் ஆகியிருக்கிறது என்றுதான் குறிப்பிட முடியும், அல்லது மீண்டும் அவை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் என்கின்ற பொழுது அவர் கோபமாக பேசுகிறார். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய சொற்றாடல்கள் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய வார்த்தைகளை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கருத்துக்களை அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். மக்களை குறித்து பேசுகிறேன் என்கின்ற அடிப்படையில் தனிப்பட்ட நபர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய பயணங்கள் இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா மீது தொடர் விமர்சனங்கள் பலராலும் வைக்கப்படுகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள், அல்லது அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியாதவர்கள், அல்லது அவர் சொல்ல வருகின்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கொடுப்பது என்பதை அறியாதவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது வேறு விதமான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த விமர்சனங்கள் தான் வைத்தியர் அர்ஜுனா தன்னுடன் பயணிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை மிக இழிவாக அவர்களை குறிப்பிடுகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவடைகின்றது. உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அப்படித்தான் பேசுகிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செய்யக்கூடிய சில விடயங்களை நாம் மறைப்பது என்பது கூட ஊடக தர்மத்திற்கு எதிரானது என்பதுதான் பதிவு. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் புதிதாக அரசியல் களத்திற்குள் வந்தவர். நாடாளுமன்றத்தில் இவர்கள் பேசுகின்றபடி, அதாவது மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற அந்த பாணிக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பேசுகின்ற அந்த பாணிக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் மனதில் இருக்கக்கூடியதை அப்படியே கொட்டி தீர்த்து விட வேண்டும். அது மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை கொட்டி தீர்த்து விட வேண்டும். அப்படி கொட்டி தீர்க்கக்கூடிய கட்சத்தில் அதற்கான தீர்வு கிடைப்பதற்கான களம் அமைந்துவிடும்
என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளும் அப்படித்தான் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. இதிலே கருத்து மோதல் என்பது எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியோடு பேசுகின்றதும் ஆளுங்கட்சிகள் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பேசுகின்றதும் கருத்து மோதலுக்கான களங்கள். இந்த கருத்து மோதல்களில் மக்கள் சார்ந்த விடயங்கள் பேசப்பட வேண்டும். இதில் ஒருவேளை தனிநபர் விமர்சனங்கள் தலைதூக்கி விடலாம். காரணம், சில தனிநபர்கள் பதவி இருக்கிறது, தங்களுக்கு எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றம் போட்டு விடலாம். மக்கள் எதை கேட்பார்கள் என்கின்ற ஒரு ஏளனத்தோடு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் மீது தனிநபர் விமர்சனம் வைக்கப்படுவது என்பது வாடிக்கையான ஒன்று. அது கருத்தியல் ரீதியான மோதல் மட்டும்தான். அங்கு யாருமே தனிப்பட்ட அவருடைய குணநலங்களை மையப்படுத்தி அவரை இழிவாக பேசி அவரை நோகடித்து அதன் அடிப்படையில் ஒரு சுகத்தை காணக்கூடிய ஒரு நகர்வுகள் எடுக்கப்படுவதில்லை. அதாவது மக்கள் சார்ந்த விடயத்தில் இவர் சரியாக செயல்படவில்லை என்கின்ற தனிப்பட்ட அவருடைய குணத்தை மையப்படுத்திய கருத்துகள் பதிவிடப்படும். இதைத்தான் இப்பொழுது தனிப்பட்ட விமர்சனமாக பார்க்கப்படுகின்றது. இன்று இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தமட்டில் தென்னிலங்கை வடக்கு கிழக்கு பகுதி போன்ற இடங்களை பொறுத்தமட்டில் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்கள் வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மட்டும் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று தவிப்பதும், மக்கள் சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு அவர் போராடுவதும், யார் தனக்கு துணை நிற்கிறார் என்கின்ற விடயங்களையெல்லாம் அவர் பார்வையிடாமல் மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற கணக்கீட்டில் அவர்களுடைய கருத்துகள் பதிவாவதும், அதை தொடர்ச்சியாக அவர் எந்தவித மிரட்டலுக்கும் அஞ்சாமல் செய்வதும் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு தனித்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் காட்டுகின்றன. அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கோபத்தில் பேசுகின்ற பொழுது அல்லது மக்கள் பிரச்சனையை வேகமாக பேசுகின்ற பொழுது அவருடைய அந்த பேச்சின் அடிப்படை பலருக்கு வேறு விதமாக தோன்றுவதற்கான ஒரு களத்தை கொடுத்துவிடும். ஒரு சிலர் பார்க்கின்ற பொழுது அமைதியாக பேசுவார்கள். அது கோபத்திலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி அமைதியாக பேசுவார்கள். ஒரு சிலர் சந்தோஷத்திலும் சரி கோபத்திலும் சரி மிக சத்தமாகவே பேசுவார்கள். அதுபோலத்தான் வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று அந்த பேச்சு மொழி தனக்கென்று அவருக்கு ஒரு பாணி இருக்கின்றது. அந்த பாணி தனிப்பட்ட நபர் விமர்சனம் என்கின்ற கோணத்தில் பார்ப்பது என்பது அது ஏற்புடைய ஒரு கருத்தாக அமையாது என்பதுதான் நிஜம். தன் மனதில் பட்ட கருத்துக்களை எந்தவித பயமுமின்றி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைப்பது என்பது மக்கள் சார்ந்த பணிகளை மையப்படுத்திய ஒரு களம் என்றுதான் கணக்கிட முடிகின்றது. அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார். இது விமர்சிக்கப்படுகிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வளர்ச்சி பலரை பாதிப்புக்குள் ஆக்கியிருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு வைத்தியர் அர்ஜுனாவை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது அவர் மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை தன்னிடம் கூறிவிட்டால் அதை நாடாளுமன்றத்தில் எப்படியாவது எடுத்து வைக்க வேண்டும் என்று தவிக்கின்ற அந்த தவிப்பே அவருடைய மக்கள் சார்ந்த மனநிலையை காட்டுகின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் அல்லது அமைச்சர்களால் அவர் பந்தாடப்படுகிறார் என்கின்ற பல விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டாலும் வைத்தியர் அர்ஜுனா புன்னகையோடு அதை எதிர்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒரு நெறிமுறைகளை தன்னகத்தே அவர் அதை குறித்த ஒரு பயிற்சி எடுத்துவிட்டார் என்பதைத்தான் தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி காட்டுகின்றது. நான் எப்பொழுது பேசினாலும் கோபத்தோடு பேசுகிறேன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. இனி நாடாளுமன்றத்தில் நான் பொறுமையாக சிரித்து கொண்டு பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்று அவர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு கூட அவரை அரசியலை நோக்கி பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.